வணக்கம். மருந்தே உணவு அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எத்தில் ஆல்கஹால் பற்றி. எத்தில் ஆல்கஹாலுக்கு வேறு வேறு பெயர்கள் இருக்குது. எத்தனால் சொல்லலாம், கிரெயின் ஆல்கஹால் சொல்லலாம், ட்ரிங்கிங் ஆல்கஹால் சொல்லலாம், ஸ்பிரிட்னு சொல்லலாம், ஆர் ஜஸ்ட் சிம்ப்ளி ஆல்கஹால்னு சொல்லலாம். எத்தனால் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வெறும் ஜஸ்ட் சிம்ப்ளி ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் தான் செய்கிறாங்க. ஏதாவது ஒரு தானியம் லைக் சோளம், பார்லி, கோதுமை, இல்லை ஃப்ரூட்ஸ் லைக் கிரேப்ஸ், வெஜிடபிள்ஸில் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ, ஜிஞ்சர், பீட்ரூட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வந்து சுகரும் ஈஸ்ட்டையும் ஆட் பண்ணி ஃபர்மெண்டேஷன் பண்ணுவாங்க. அதாவது புளிக்க வைப்பாங்க. புளிக்க வச்சு வர ப்ராடக்ட் தான் வந்து எத்தனால். எத்தனால் வந்து மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்ஸ் அண்ட் பீவரேஜஸில் யூஸ் பண்ணுவாங்க, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க, ஃபார்மசூட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸில் கூட யூஸ் பண்ணுவாங்க. எத்தனால் வந்து ஒரு மெயின் கீ இன்க்ரீடியன்ட்னு சொல்லலாம். பிகாஸ் ஆல்கஹாலிக் பீவரேஜஸ்லேயும் இருக்குது, ஹேண்ட் சானிடைசர்லேயும் ஆல்கஹால் இருக்குது, பர்ஃப்யூம்லேயும் ஆல்கஹால் இருக்குது. பவர் ஃபியூவல் செல்ஸ் அப்புறம் பயோடீசல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கூட எத்தனால் யூஸ் ஆகுது. இது வந்து ஆட்டோமொபைலில் கூட யூஸ் பண்ணுவாங்க எத்தனாலை. ஸ்டாண்டர்ட் பெட்ரோல் கூட எத்தனாலை வந்து ஆக்சிஜனேட்டிவ் அடிட்டிவாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் ஹியூமன் பாடியில் எக்ஸ்டர்னலாக எத்தனால் அப்ளை பண்ணும்போது என்னென்ன ரியாக்ஷன்ஸை வந்து நம்ம பாடி பண்ணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். எத்தில் ஆல்கஹாலை எக்ஸ்டர்னலாக ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணும்போது எப்போல்லாம் நம்ம அப்ளை பண்ணுவோம்? இன்கேஸ் நம்மளுக்கு எதனா ஒரு அடிபட்டு காயத்துலேருந்து ரத்தம் கசிஞ்சிட்டே இருந்ததுன்னா அதை நிறுத்துறதுக்காக ஸ்பிரிட் அது வந்து அப்ளை பண்ணுவோம். அதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரத்தம் வந்து ப்ரெசிபிடேட் ஆகி ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதை வந்து ஒரு ஆஸ்ட்ரிஞ்சென்ட்னு சொல்லலாம். ஸ்கின்ல பட்ட உடனே ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ பர்ஃப்யூம்ஸ் அப்புறம் கலோன்ஸ், பாடி ஸ்ப்ரேஸ் இதிலெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. குயிக்காகவும் எவாப்ரேட் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ரெஃப்ரிஜரண்ட்னு சொல்லலாம். இன்கேஸ் யாருக்குனா வந்து ஸ்கின்ல இன்ஃப்ளமேஷன் இல்லை ஒரு லைட்டாக ஒரு தலைவலியே இருந்ததுன்னா எத்தில் ஆல்கஹாலை வந்து நம்ம அந்த இடத்துல அப்ளை பண்ணோன்னா அந்த இடத்த வந்து சிகப்பாக்கிடும். ஏன் சிகப்பாகுதுன்னா அந்த ஸ்கின்ல இருக்கிற கியூட்டேனியஸ் பிளட் வெசலை வந்து டைலேட் பண்ணும். டைலேட்னா விரிவடைய செய்யும். இதனால் பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாகும். பிளட் ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடம் வார்மாக இருக்கும். இதனால் வலி வந்து படிப்படியாக கம்மியாகிடும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ரூபிஃபேசியன்ட்னு சொல்லலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்திங்கன்னா கொலோன் ஸ்பிரிட் சொல்லிட்டு ஃபார்மசியில் கிடைக்கும். நியூபார்ன் பேபிஸ்க்கு சீதில் இருக்கிற நேரத்தில் வந்து தடவி விடுவாங்க. ஸோ பாப்பா வந்து கதகதப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக தடவுவாங்க. ஸ்கின்ல இருக்கக்கூடிய எண்ணெய் பசையை கரைக்கக்கூடிய ஒரு டிட்டர்ஜென்ட்னு கூட சொல்லலாம். ஸ்கின்ல இருக்கக்கூடிய நுண்கிருமிகள், அதாவது மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து அழிக்கக்கூடிய ஒரு ஆன்டிசெப்டிக்னு கூட இதை சொல்லலாம். என்னோட அடுத்த வீடியோவில் எத்தில் ஆல்கஹாலை இன்டர்னலாக நம்ம எடுக்கும்போது நம்ம பாடியில் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் ஏற்படுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு என்னுடைய காணொளி பிடிச்சிருந்ததுன்னா பதியுங்கள், பகிருங்கள், விரும்புங்கள், மணி ஒலியை அழுத்தி விமர்சனத்தை எழுதுங்கள். நன்றிகள்.